அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். தற்பொழுது முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான போட்டித் தேர்வுடைய ரிசல்ட் விட்டிருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை நம்ம நிறைய தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பை இதற்காக விரயம் செய்து நல்லா ப்ரிப்பரேஷன் செய்து அந்த எக்ஸாமை நல்லா கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க. அதனுடைய விளைப்பயன் இப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியுதுங்க. ஸோ அந்த அடிப்படையில் தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி மையத்தை சார்ந்த ஆசிரியர்கள் வந்து சாதனை படைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நமது மையத்திலிருந்து 19 ஆசிரியர்கள் வந்து இதுவரை தேர்வாகி இருக்கிறார்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் உறுதியாக நமக்கு போஸ்டிங் இருக்கும். 1:2 அப்படின்னு சொன்னாலும் சரி, 1:1 அந்த அடிப்படையில் வச்சாலும் நம்ம இந்த 19 ஆசிரியர்களும் உறுதியாக வரக்கூடிய கல்வியாண்டில் வந்து அரசு பணியில ஈடுபடுவாங்க. அதே போல வந்து தோல்வியிடம் வழிகேட்டு தான் நம்ம வெற்றியோட பாதைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு அந்த தோல்விங்கிறதே இல்லாம முதல் இரு முயற்சிகளிலே தன்னுடைய சிகரத்தை எட்டி தொட்டிருக்கிறார்கள். மல்லிகா என்று சொல்லக்கூடிய ஆசிரியர். ஸோ அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாங்க, எந்த அடிப்படையில அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படி படித்தார்கள், மையம் எந்த வகையில துணை புரிந்தது, ஸோ அவங்களுடைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பிளான் என்ன பண்ணாங்க, அவங்க ஏன்னா இதெல்லாம் சொல்லிட்டாட்டி அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை அவங்க பண்ண கஷ்டங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொன்னா அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் இது ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்போ நம்ம மல்லிகா என்ற மேடத்துக்கிட்ட வந்து ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஷேர் பண்ணிப்பாங்க. முதல்ல அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். வாழ்த்துக்கள் மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த தருணம். உங்களுடைய கருத்து என்ன மேடம்? எதிர்வரக்கூடிய தேர்வர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க மேடம்? வணக்கம் எல்லாருக்கும். என்னுடைய பெயர் மாலிகா, மதுரை மாவட்டத்திலிருந்து வரேன். நடந்து முடிந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று மாநில அளவுல 4வது மதிப்பெண் எடுத்திருக்கேன் சார். இதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, ஃபேமிலி சப்போர்ட் ஃபர்ஸ்ட் இருக்கணும் சார். பேரண்ட்ஸ் சப்போர்ட் முக்கியமா என்னுடைய அம்மா, அப்பா, தம்பி, என்னுடைய கணவர், என் பையன் முதற்கொண்டு 3 வயசு அந்த பையனுக்கான அவன் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவான். படிக்கிறியா படிக்கலையா அந்த மாதிரி கேட்டு. இவங்க என்னோட உலகம் இவங்க தான். இவங்க இல்லைன்னா நான் இப்ப இந்த இடத்துல வந்து இருக்க மாட்டேன் சார். அவங்க சப்போர்ட் இருந்தாதான் எல்லாமே நடக்கும். எஸ் சார். ஏன்னா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கும்போது நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு சப்போர்ட் வந்து இவங்க தான். இவங்க இல்லைன்னா நம்மளால இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. அதே மாதிரி நான் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணேன்னா சார், சொல்ல போனா இதான் என் முதல் முயற்சின்னு சொல்லலாம். பட் ஆனா நான் ஆல்ரெடி 22 அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். முதல் முயற்சி நான் இதை சொல்றேன்னா, ஒரு எக்ஸாம்னா நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா ப்ரிப்பேர் பண்ணி எழுதணும். அப்பனா நம்ம இது என்னோட முதல் முயற்சி, நான் வெற்றி பெற்றிருக்கேன், தோல்வி அடைஞ்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா என்னோட முதல் முயற்சி வந்து முயற்சியே பண்ணல. ஜஸ்ட் என் கையில இருந்த ஒரு 2 யூனிட் நோட்ஸ் மட்டும் எடுத்து படிச்சுட்டு அப்ளை பண்ணதுக்காண்டி எழுதணும்னு போய் எழுதிட்டு வந்தேன். பட் ஆனா நான் அப்ப கத்துக்கிட்டது என்னன்னா, எனக்கு அப்ப ஸ்கோர் வந்து 81 வந்தது சார். 81 வந்தது. அப்பயே மனசுல ஒரு தைரியம் வந்தது, சரி நம்ம இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு February 17, 2022 எக்ஸாம் அட்டன் பண்ணேன். பண்ணிட்டு எனக்கு அந்த ஸ்பார்க் வந்தோடனே நெக்ஸ்ட் 1 வீக்ல இருந்து என்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஜஸ்ட் வீட்ல இருக்க நோட்ஸ், ஆல்ரெடி எம்எஸ்சி நோட்ஸ் எடுத்து இருக்கிற நோட்ஸை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படியே 1 மந்த். பட் ஆனா இது எப்படி இருந்ததுன்னா, எனக்கு சும்மா கண்ணை கட்டி காட்டுல விட்ட கதையா தான் இருந்தது. என்ன படிக்கணும் எப்படி படிக்க தெரியாது. பட் ஆனா நோட்ஸ் இருக்கு, அது படிப்போம் ஜஸ்ட் படிக்கிறது விட்டுறது, படிக்கிறது விட்டுறது, அப்புறம் ரிவைஸ் பண்றது, இப்படியே தான் இருந்தது. தென் அடுத்து எக்ஸாம் வரும்னு எதிர்பார்த்த சமயத்துல வரல. ஆனுவல் பிளானர்லயுமே ஜஸ்ட் விட்டுருந்தாங்க. பட் ஆனா வரல அந்த அளவுக்கு. ஆனா படிக்கிறத விடல சார். சரி படிக்கணும், நம்ம இந்த எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம், இதுக்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஏன்னா டீச்சருக்கு படிச்சிருக்கோம், நமக்கு அதுதான் நம்மளுடைய ஜாப்னு சொல்லிட்டு அதுக்கே மட்டும் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன். பட் ஆனா நம்மள சுத்தி இருக்கவங்களா நம்மள தான் சும்மா விட மாட்டாங்களே. என்ன வீட்டுல இருக்க சும்மா படிச்சுட்டு எதுக்கு சும்மா இருக்க, வேலைக்கு போக வேண்டியதானே, பிரைவேட்டா வேலைக்கு போக வேண்டியதானே. அந்த இடத்துல எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து என்னுடைய கணவரும் என்னுடைய அம்மா மட்டும்தான். நீ படி, அவங்க சொன்னா நாங்க உங்களை படிக்க வைக்கணும், அவனை படிக்க வைக்கிறோம், நீ படி, யாரும் என்னமோ சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சார். தென் அப்புறம் படிச்சுட்டே தான் சார் இருப்பேன். ஆனா டெஸ்ட் என்ன அட்டன் பண்ணணும் எதுவுமே எனக்கு தெரியாது. படிப்பே ரிவைஸ் பண்ணுவேன். பட் ஆனா ஷெட்யூல் போட்டு படிப்பேன் சார். அப்ப என்னோட டைரி நான் வீட்டுல இப்ப அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் அதை கூட ஷேர் பண்றேன், அங்க இருக்கப்ப ஷேர் பண்றேன். 2023 தான் நான் ஷெட்யூல் போட்டுப்பேன். மே மந்த்துக்கு இது, ஜூன் மந்த்துக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் வைஸ் படிச்சுட்டு இருந்தேன்.
தென் அப்ப கொஸ்டின் நம்ம சரி வெறும் படிச்சுட்டே இருக்கோமே, டெஸ்ட் எப்படி நம்ம படிச்சிருக்கிறத வந்து கரெக்டா நமக்கு ரிட்டன்ஷன் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்றதுக்கு கொஸ்டின் பேப்பர் கையில இல்ல. சோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டு எல்லாமே முடிஞ்சுச்சு. 2024ல பார்த்தா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது பெரிய சரிங்க. ஒரு டிராபேக் ஆயிருச்சு. இன்னும் நம்ம இவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். பட் ஆனா சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நவம்பர் மந்த் சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. பட் ஆனா டோபாலஜி நோட்ஸ் மட்டும் எனக்கு இருந்தது சார். டோபாலஜி நோட்ஸ் மட்டும் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். அதுவுமே போய் நம்மளா சர்ச் பண்றதுதான் சார். இங்க டெலிகிராம்ல ஆமா. யாராவது ம். இதுல யூடியூப்ல யாராவது போடுறாங்களா, இப்படி சர்ச் பண்ணி சோசியல் மீடியாவில் எங்க கிடைச்சாலும் சரி. எஸ் சார் டோபாலஜி நோட்ஸ் கவர் பண்ணிட்டேன். அப்ப வரைக்கும் எனக்கு நம்ம அகாடமி பத்தி தெரியாது. நான் சரிங்க. ஆனா வேற சில அகாடமி டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது போடுறாங்களான்னு கேட்டா அவங்களும் இல்ல நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் போடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ நானும் சரி நம்ம இருக்கிறத வச்சு படிப்போம், இருக்கிற கொஸ்டின்ஸ் வச்சு படிப்போம். வேற மத்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் வாங்குறது, அது பிராக்டிஸ் பண்றது இப்படிதான் இருந்தது. டோபாலஜி கவர் பண்ணிட்டேன் சார். தென் நான் சரி. வந்து இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூமரிக்கல் அனாலிசிஸ் எனக்கு ஐடியாவே இல்லை. என்னோட பிஜி நோட்ஸ் இருந்தது. பட் ஆனா மறந்துருச்சு. என்ன படிச்சோன்றதே மறந்துருச்சு. சரி நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணலாம்னு சர்ச் பண்றப்பதான் நம்ம அகாடமி லட்டு மாதிரி வந்து கண்ணில் பட்டுது. அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களோட வீடியோ பார்த்தது அந்த ஃபைனைட் டிஃபரன்சஸ் பத்தி நீங்க எடுத்திருந்தீங்க சார் ஆமா ஒரு ஆமா. வீடியோ. யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எம்சிக்யூ ஃபார்மேட்ல ஏதோ போட்டிருந்தோம். கிளாஸா வந்ததா? ரெண்டு போட்டிருந்தோம் நினைக்கிறேன். அத பார்த்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஹிந்தி சேனல்லாம் தேடினேன். எதுவுமே கிடைக்கல. சரி, பார்த்தா நமக்கு சரி. தமிழ்லயே அழகா ஒரு வீடியோ வந்திருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். அது இப்போ வரைக்கும் எனக்கு கேட்டா மறக்காது சார். உங்களோட டீச்சிங் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. எனக்கு அதுல நல்லா புரிஞ்சது. அந்த சென்ட்ரல் ஆபரேட்டர்னா என்ன எல்லாமே புரிஞ்சது. அதுக்கடுத்து வரிசையா ஒவ்வொரு வீடியோஸ் அப்பதான் நம்ம அகாடமில இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் சார். போத் சைக்காலஜி நீங்க போட்டிருப்பீங்க, மேக்ஸும் நல்லா நடத்துவீங்க. நான் எல்லாமே பார்த்துட்டு வந்தேன். கரெக்டா மார்ச் லாஸ்ட்ல பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க ஏப்ரல்ல வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்றதா சரி, சொல்லிருந்தீங்க. சரி. ஆ. ஸ்டார்ட் பண்ணதா அப்ப நல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இன்னொன்னு என்னன்னா சில பேருக்கு நல்லா பினான்சியல் சப்போர்ட் இருக்கும். ஈஸியா டக்குன்னு எவ்வளவு அமௌண்ட்னாலும் கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம். பட் ஆனா கண்டிப்பா. 1500க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்து அதுல எல்லாமே கவர் பண்ற தமிழ் எலிஜிபிலிட்டி, சைக்காலஜி, தென் மேஜர் எல்லாமே ஜிகே முதற்கொண்டு எல்லாம் கவர் பண்றது வந்து கஷ்டம்தான். பார்த்தோன்னே எனக்கு ஓகே நம்ம ஜாயின் பண்ணிடணும்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு உங்க ஷெட்யூல நான் தனியா எழுதியே வச்சுட்டேன் சார். சரி, நீங்க சரி, கொடுத்த சரி. ஷெட்யூல பேப்பர்ல எழுதி வச்சுட்டேன். என்னன்னைக்கு என்னென்ன கவர் பண்ணணும். பட் ஆனா அப்பயே நீங்க சொல்லியிருந்தீங்க நோட்டிபிகேஷன் வரதை பொறுத்து நம்ம திரும்பி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நானும் அதை எழுதிட்டு ஒவ்வொரு டெஸ்டா கரெக்டா 8th ஸ்டார்ட் பண்ணேன். ரியல் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் சார். ஆமா. அதுதான் ஃபர்ஸ்ட் போட்டோம். ஃபர்ஸ்ட் தனி நோட் போட்டுட்டேன் டெஸ்ட் நோட்டுனே. அதுல அந்த டேட் என்னைக்கு நீங்க டெஸ்ட் வைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த டேட் போட்டுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் கீ அனுப்புவீங்க. அது ஷேர் பண்றது. இதுல எப்படின்னா சார் இப்ப நம்ம சும்மா படிச்சுட்டு மட்டும் போனாலாம் நம்மளால பாஸ் பண்ண முடியாது சார். டெஸ்ட் கண்டிப்பா. அட்டன் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தாதான் நம்ம எவ்வளவு மார்க் வருது, அதுல நம்ம எப்படி அனலைஸ் பண்ண. அதே மாதிரி டெஸ்ட் இப்போ 1 hour அட்டன் பண்ணிட்டு எனக்கு இவ்வளவு மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டெஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடக்கூடாது. அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அது 2 ஹவர்ஸ்னாலும் சரி 3 ஹவர்ஸ்னாலும் சரி அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணி என்ன தப்புன்றதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு எனக்கு நம்ம அகாடமில என்ன பிடிச்சிருந்ததுன்னா கீ எக்ஸ்பிளனேஷன் அனுப்புவீங்க. இந்த சொல்யூஷனோட ஒரு சிலதை நமக்கு டவுட் கேட்டிருந்தோம்னா நீங்க அதை ஆமா. எந்த அளவுக்கு மத்த அகாடமில வெறும் டெஸ்ட் பேட்சுக்கு இந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு நிறைய ஒரு சின்ன குறுக்கீடு வேணா, அதுவே கம்ப்ளீட்டா என்னால டோட்டலா நம்பர் ஆஃப் டெஸ்ட், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம் பண்ணோம். அவ்வளவுக்கும் கீ போட்டு கொடுக்கணும்னு தான் ஆசை. பட் ஆனா அது முடியாது போச்சு. அதனால டவுட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும் சில நேரங்கள்ல போட்டிருக்கோம். எதிர்வரக்கூடிய ஆண்டுல ஓவராலா அந்த வைக்கக்கூடிய டெஸ்ட், அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான கீக்கான வீடியோ அது எல்லாமே இப்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தகவலும் சொல்லியிருக்கேன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு சிலர் மட்டும் தான் எங்கிட்ட இருந்து கீ எக்ஸ்பிளேஷன் எதிர்பார்த்திருப்பீங்க. நானும் சென்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நிறைய டெய்லி டெஸ்ட் இப்போ 2 days 1 போட்டே இருக்கிறதுனால மறுபடியும் எனக்கு நான் போட்டேன்னா இன்னொரு மெட்டீரியல் மாதிரியே இருக்கும் அந்த கீ ஆன்சர் போடும்போது. அதனால தான் லிமிட்டடா டவுட்டட் மட்டும் போட்டிருந்தோம். ஓகே சார். ஓகே. அதான் சார் அந்த மாதிரி டெஸ்ட் இப்ப ரியல் அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அட்டன் பண்ணேன்னா என்னென்ன தப்பு வருது. நான் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதே ரவுண்ட் பண்ணிட்டு வருவேன் சார். எதெல்லாம் நான் ஃப்ளூக்ல ஆன்சர் போடுறேன், எது வந்து கொஸ்டின் நான் தப்பு பண்றேன் அப்படின்றதெல்லாம் நான் ரவுண்ட் பண்ணிட்டு தான் வருவேன். கரெக்ட் கடைசியில அந்த எவால்வேட் பண்ணிட்டு என்ன மிஸ்டேக் பண்றேனோ அதை பக்கத்துல எழுதி வச்சிருவேன் சார். என்னென்ன கொஸ்டின்ஸ் தப்பு விட்டுருக்கேன் டெஸ்ட் பக்கத்திலே எழுதி வச்சிருவேன். தனியா நோட்டு போட்டுக்க மாட்டேன். இந்த டெஸ்ட் நோட்லயே பக்கத்துல எழுதி வச்சுக்கிறது. தென் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு விட்டுருப்போம்ல, அது வந்து நம்ம நோட்ஸ்ல
வந்து நோட் பண்ணி வச்சுக்கேன். இது வந்து நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு ஹைலைட் பண்ணி வைக்கிறது. இந்த மாரி செஞ்சு வச்சுக்குவேன் சார். இப்ப நீங்க அதுல 2 முக்கியமா கேட்டகரியா பிரிச்சிருக்கீங்க போல. தெரிஞ்ச கொஸ்டின்ல பண்ண தப்பு, தெரியாத அ கொஸ்டின் அதுவா வந்த மார்க் எல்லாம் அப்புறமா ரெடி பண்ணிருக்கீங்க. எஸ் சார். அந்த தெரியாம வந்ததெல்லாம் நான் எழுதி வச்சுருவேன். கொஸ்டின் ஆ, வித் ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனோட எழுதி வச்சுருவேன். தெரிஞ்சு பண்ண தப்பு வந்து நான் என்னோட நோட்ஸ்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்குவேன் சார். மார்க் பண்ணிருக்கீங்க. அதுல முக்கியமா அது ரியல் அனாலிசிஸ்லாம் 12 டெஸ்ட் வரைக்கும் ஸ்லிப் டெஸ்ட் போச்சு சார். அது ஃபுல்லா ஆ, அட்டெண்ட் பண்ணிட்டு என்னென்ன மிஸ்டேக்கோ அது எல்லாமே மார்க் பண்ணி வச்சுறது. அதே மாரி ஃபர்ஸ்ட் ப்ராப்பரா ஷெட்யூல் ஃபாலோ பண்ணணும் சார். ஃபாலோ பண்ண ஒரு ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் 4 டெஸ்ட் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கு அடுத்து வந்து விட்டுருவோம். அந்த மாரி இல்லாம நம்ம எந்த அகாடமி ஜாயின் பண்ணாலும், எந்த டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணாலும் அத ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். நம்ம கன்சிஸ்டன்சியா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா மட்டும் தான் நம்மளால வின் பண்ண முடியும். அ அது மாரி நான் இப்ப நீங்க குடுத்தத வந்து ஜெராக்ஸ் எடுக்காம எதுக்கு கையில எழுதி வச்சேன்னா, அப்பதான் இது முடிச்சிருக்கோம், இது பண்ணியிருக்கோம்ன்றது எனக்கே ஒரு ஆர்வம் வரும். அது நம்ம ஆமா. எழுதுனத சரி முடிச்சிட்டோம் அப்படின்னு அத கேன்சல் பண்றப்ப ஒரு சந்தோஷம் இருக்கும். பரவால்ல இது முடிச்சிட்டோம். அடுத்த அடுத்த டாபிக் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி ஒரு டெஸ்ட்டுமே நான் மிஸ் பண்ணல சார். உங்க டெஸ்ட் ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணி அந்த நோட்டே முடிஞ்சுச்சு எனக்கு. அது போக எக்ஸ்ட்ரா நோட் வேற நான் எடுத்து டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணி வச்சிருந்தேன். இந்த மாரி ரியல் சரி. அனாலிசிஸ் வரிசையா ஒவ்வொரு டாபிக்கா போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு இதுக்குமே நான் இதே தான் ஃபாலோ பண்ணேன். தென் எப்படி நான் படிச்சேன்னா, ஆக்சுவலா நான் டியூஷன் வேற எடுத்துட்டு இருந்தேன் சார். ஹஸ்பண்ட் வந்து ஊர்ல சரி, இருக்காங்க. சரி. நானும் பையன் மட்டும் தான். சோ நான் எப்படி டைம் அதுக்கேத்த மாரி மாத்திக்கணும்னு சொல்லிட்டு, எப்பயுமே ஒரு டைரி வச்சுப்பேன். அதுல ஷெட்யூல் போட்டுருவேன். இன்னைக்கு என்னென்ன படிக்கணும். உங்களோட டெஸ்ட்டும் படிப்பேன். அது போக நான் தனியா ஒரு ஷெட்யூல் போட்டிருப்பேன். நீங்க அதுக்கு அடுத்து குடுக்குற டெஸ்ட்ட நான் முன்னாடியே படிச்சு வச்சுருவேன். படிச்சு வச்சுட்டு அப்ப அது ஓகே. அட்டெண்ட் பண்ற மாரி, அந்த மாரி படிச்சு வச்சுக்குவேன். அதே மாரி டார்கெட் என்னன்னா, ஆகஸ்ட் மந்த் அவங்க நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சிலபஸ் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிறணும். பண்ணிட்டு, அடுத்து அந்த நோட்டிஃபிகேஷன்லருந்து நான் ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணும்ன்றது தான் என்னோட டார்கெட். அப்படிதான் நானும் பண்ணிட்டு இருந்தேன். அது மாரி நீங்க டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுலருந்து நான் எந்திரிக்கிறது வந்து 4:00 எந்திரிச்சுருவேன் சார். ஏன்னா எனக்கு ஈவினிங் டைம் இருக்காது. டியூஷனுக்கு அங்கிட்டு ஒரு 3 ஹார்ஸ் போயிரும். இங்க தம்பிய பார்க்கணும், தம்பிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடணும், சமையல் பண்ணணும் அப்படின்றனால, அதுக்கேத்த மாரி டைம் மாத்திக்கணும்னு சொல்லிட்டு, காலையில 4 டூ 6:30 வரைக்கும் படிக்கிறது. தென் சமையல் தம்பிய அனுப்பிச்சு விட்டுட்டு 9:00 இல்லன்னா 9:30 ஸ்டார்ட் பண்ணிருவேன் சார். 12:30 வரைக்கும் படிப்பேன். 12:30க்கு மறுபடியும் தம்பிய கூட்டிட்டு வந்துட்டு, தூங்க வச்சுட்டு மறுபடியும் படிக்க ஆரம்பிப்பேன். ஒரு 3:00 வரைக்கும் படிப்பேன் சார். தென் 1 ஹவர் தூங்கிட்டு, திரும்பி வீட்ல ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு, தென் டியூஷன் பார்த்துட்டு, தென் நைட் ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிறது. இந்த மாரி தான் என்னோட ஷெட்யூல் போயிட்டே இருந்தது. அந்த லாஸ்ட் 3 மந்த்ஸ் லாஸ்ட் 1 மந்த் தான் சார் நான் ரொம்ப ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வெறும் படிப்பு மட்டும் தான். தம்பி அம்மா வீட்ல விட்டுட்டு நான் மட்டும் தனியா உட்கார்ந்து படிச்சேன். அது மாரி குடுக்குற ஷெட்யூல்லாம் எடுத்து எழுதி செவுத்துல ஒட்டி வச்சுக்குவேன். கரெக்ட்டா முடிக்கிறது ஃபுல்லா டிக் பண்ணிட்டு வருவேன். அது பார்க்கும்போது, "ஓ! இது நம்ம இவ்ளோ முடிச்சுட்டோமா?" அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல சார். அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அது மாரி ஃபுல்லா ஷெட்யூல்லாம் முடிச்சுட்டு, இப்ப நீங்க குடுத்த கொஸ்டின இந்த லாஸ்ட் யூனிட் டெஸ்ட்ன்னு ஒண்ணு வச்சிருப்பீங்க சார். ஆனா உங்களோட ஆமா. டெஸ்ட் நான் அந்த டைம் டேபிள்ல பார்க்கும்போது, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். அடுத்து 20% டெஸ்ட்ன்னு வைப்பீங்க. அடுத்து 50% டெஸ்ட்ன்னு வைப்பீங்க. அப்ப நம்ம மறுபடியும் அத ரிவைஸ் பண்ண அந்த கன்டென்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் சார். மறக்காது. அது மாரி உங்க கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா, ஸ்டாண்டர்டா இருக்கும். எப்படி அப்ரோச் பண்றதுன்றத நம்ம புதுசா இருக்க கொஸ்டின்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்றதுன்னு வந்து நான் அந்த டெஸ்ட்ல கத்துக்கிட்டேன் சார். பிகாஸ் ஏன்னா இப்ப வந்த டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது கொஸ்டின்ஸு. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் போக தெரியாத கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றத நான் இப்ப இந்த டெஸ்ட் சீரிஸ் அட்டெண்ட் பண்ணனால எனக்கு ஈஸியா கண்டிப்பா. அதே மாரி மேஜர் மட்டுமே இதுல இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணாது. அது போக நம்ம ஜிகே அண்ட் சைக்காலஜி கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கும் நம்ம ஆ, இது இருக்கணும். ஜிகே பார்த்தீங்கன்னா, எனக்கு சப்போர்ட் பண்ணது வந்து என் தம்பி தான் சார். அவங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றனால எனக்கு ஜிகேக்கு எது எது படிக்கணும் அப்படின்றத வந்து சொல்ட்டாங்க. ஸோ நான் அது ம். சைக்காலஜி வந்து நான் ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் சார். அ பிஎட்ல படிச்ச நோட்ஸ், அது போக அந்த யூடியூப்ல சர்ச் பண்ணி எடுக்கிறது. தென் நானே புக் வாங்கி அதுல நோட்ஸ் எடுத்து வச்சது. அது மூலியமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அப்புறம் உங்களோட வீடியோஸ் அந்த நமக்கு தெரியாததெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா? ஒரு சிலர் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிறது. இந்த மாரிலாம் சொல்லிட்டு நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கத ப்ரிப்பேர் பண்ணுவேன். நீங்க அந்த ஷெட்யூல் அனுப்பும்போது, சரி உனக்கு இன்னைக்கு இந்த இத ரிவைஸ் பண்ணணும். அத அட்டெண்ட் பண்ணணும். அ நெறைய இதுல வந்து வெறும் மேத்ஸ் மட்டும் தான் இது வப்பாங்க. எக்ஸாம் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. எனக்கு இது ஃபுல்லா கவர் பண்ண மாரி இருந்தது சார். அதுவும் 1500க்கு இது ஃபுல்லா நமக்கு டெஸ்ட் கவர் ஆகுது வித் எக்ஸ்பிளனேஷனோடன்றப்ப எனக்கு அது வந்து ரொம்ப இதுதான் அஃபோர்டபிள் தான். எல்லாருமே ஈஸியா அட்டெண்ட் பண்ணலாம். இந்த மாரி டெஸ்ட் பேட்ச்லாம் வந்ததுன்னா. அந்த மாரி அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு,
அந்த லாஸ்ட் 1 மந்த்ல வந்து என்ன பண்ணேன்னா, நம்ம ஆல்ரெடி நான் எழுதியிருந்தேன்ல சார் டெஸ்ட். அந்த இப்ப ஆமா ரியல் ஆமா. ஸ்டார்ட் பண்ணல. அது மறுபடியும் நான் எழுதினேன். அந்த 1 வீக் அந்த 1 மந்த் நான் மறுபடியும் அந்த டெஸ்ட்லாம் எழுதினேன். நீங்க அந்த யூனிட் வைஸ் டெஸ்ட் வைக்கும்போது டெஸ்டவே 2 ரவுண்டு நீங்க மறுபடியும் செகண்ட் ரவுண்டு இன்னொரு முறை எழுதிருக்கீங்க. ரைட். அதுக்கு மறுபடியும் இந்த ரவுண்ட் தான் தீர்ந்துருச்சு. இன்னொரு நோட் போட்டு திரும்பி அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுதிட்டு, நான் ஆல்ரெடி தப்பு விட்டுருக்கிறது இதுல தப்பு விட்டுருப்பேன். நான் இதே தப்பு தான் இங்க விட்டேன். மறுபடியும் இந்த தப்பு விட்டுருக்கேன். அப்ப இன்னும் எனக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இத நம்ம இந்த கொஸ்டின் தப்பு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரிவைஸ் பண்ணி எழுதி இவ்வளவு கஷ்டப்பட்டனால தான் சார் இப்ப இந்த பொசிஷன் வர முடிஞ்சது. கண்டிப்பாம்மா. நான் இப்போ கேட்கும்போதே எனக்கே ஒரு புல்லரிக்கிற மாதிரி இருக்கு. சக்சஸ் அப்படிங்கிறது ஈஸியா வந்துடாது. அதுக்கு முன்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. ஹார்ட் ஒர்க் வந்து எப்பவுமே நெவர் ஃபெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்து வைக்கிறது சின்ன சின்ன அடியா இருந்தாலும் நீங்க பிடிச்சிருக்கிற இடம் சிகரம். அதனால ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி எப்பவுமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேற என்ன அடுத்தடுத்து டிஓ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. லைஃப்ல இதோட விட்டுருக்கூடாது. சாதிக்கிறதுக்கு நிறைய காலம் இருக்கு. டிஓ 2 ஒரு 3 வருஷம் வெயிட் பண்ணீங்கன்னா அங்க இருந்து சிஓ ஆகலாம். சிஓல இருந்து டைரக்டர் அந்த மாதிரி இன்னும் சின்ன வயசா தான் இருப்பீங்க. விசாலமா உங்க பார்வையை தூக்கி போடுங்க. ரொம்ப சந்தோஷம். இதுல இன்னும் ஸ்டேட் ஒண்ணு லெவல்ல சார், டெஸ்ட் அட்டன் பண்ணும்போதெல்லாம் என்னோட பையன் கேட்பான், அம்மா டெஸ்ட் முடிச்சிட்டியாமா, ஒழுங்கா படிமா. அது 3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் ஆனா அவன் சப்போர்ட் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டடா இருக்கும். அது மாதிரி நைட் 11:30 வரைக்கும் டெஸ்ட் அட்டன் பண்ணுவேன். அவன் வெயிட் பண்ணுவான். நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவான். அம்மா டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா, வாங்கம்மா தூங்கலாம். டெஸ்ட் முடிச்சிட்டீங்களா, இருப்பா இன்னும் கொஞ்சம் இருக்கு முடிச்சிட்டு இன்னும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான். சோ அப்பெல்லாம் எனக்கு இனி என் பையனை வெயிட் பண்ண வச்சிடக்கூடாது. இனி வந்து அவனுக்கு ஏன்னா நான் அந்த 6 மந்த்ஸ் அவனை கவனிக்கவே இல்லை சார். ஃபுல்லா அம்மா பாத்துக்கிட்டாங்க. கவனிக்கலன்னா ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்க மாட்டேன். எல்லாம் படிக்கிறதுலயே தான் இருந்தேன். அவனுக்குன்னு தனியா ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கல. அவ்வளவு கஷ்டப்பட்டு தூங்காம எல்லாம் படிச்சது இப்ப வந்து எனக்கு அந்த ஹாப்பினஸ் அதெல்லாம் மறந்துருச்சு. நம்ம இப்படி படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பொதுவாகவே சாதனைக்கு பின்னாடி பார்த்தோம்னா பெரிய சாக்ரிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால குடும்பத்தை எல்லாத்தையுமே ஃபேமிலி சப்போர்ட், குழந்தை இது எல்லாமே ஒரு பக்கம் வச்சுட்டு நீங்க கடின உழைப்பை போட்டிருக்கீங்க. அதோட அறுவடை தான் மேடம் இது. இனி ஃபுல்லா ஃபேமிலியோட சந்தோஷமா இருங்க. அதே மாதிரி விட்டுறாதீங்க. மேலேயும் இன்னும் என்ன இருக்கு, நிறைய ரூட் இருக்கு எஜுகேஷன்ல. நிறைய பேருக்கு என்ன ஆகுனா இப்போ நம்ம சாதிச்சிட்டோம் இதோட போதும் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அப்படி விட்டுறாதீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா அடுத்து ஃபியூச்சர்ல நான் ரிட்டையர்ட் ஆகிறதுக்குள்ளாவது உங்களை ஒரு ஜேடி லெவல்ல அங்க பார்க்கணும். அந்த மாதிரி நீங்க வரலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா போயிடலாம். அது ஒன்றும் கிடையாது. படிப்பு டிஓ பேட்டர்ன் எல்லாம் மாத்திருக்காங்க. ஈஸியா அடுத்த நோட்டிபிகேஷன் வந்துச்சுன்னா அடுத்த எய்ம் வந்து டிஓ அப்படின்னு ஒரு எய்ம் வச்சிருங்க. அதுக்குண்டான வழிகள் எல்லாம் எடுங்க. ஸ்டார் ஜீனியஸ் அகாடமி எப்பவுமே உங்களுக்கு துணை புரியும். ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த காணொலியில சந்திக்கிறது. ஸோ அடுத்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஒரு வசதியா இருக்குன்றதுக்காக தான் நீங்க எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த ஒரு காணொலியை பதிவு செய்யறோம். ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஸ்டார் ஜீனியஸ் அகாடமிக்கு என்னுடைய பெரிய நன்றிகள் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.